praying for one another. நாம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதோ மற்றவங்க நமக்காக ஜெபிக்கிறதோ எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஜெபங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பர்சனலான காரியத்தை நம்ம எப்படி மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் சில நேரத்தில் நம்மளுடைய விடுதலைக்காக மற்றவங்க நமக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் நமக்கு அந்த விடுதலையை கட்டளிட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி நாமும் மற்றவங்களுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யார் வேணும்னாலும் இருக்கலாம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு என்ன விடுதலை தேவையாக இருக்கிறது, அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நாமளும் அவங்களுக்காக விசுவாசமாக ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை கண்டு அவங்கள ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஸோ நம்ம ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம